வணக்கம். இன்றைய தினம் விநாயகரும் துளசியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தர்மராஜனின் புத்திரியான துளசி ஸ்ரீ நாராயணின் பெரும் பக்தையாவார். ஒரு சமயம் கங்கை நதிக்கரையில் தவத்தில் இருந்த விநாயகரின் அழகைக் கண்டு தன்னை மணக்கச் சொன்னாள். ஆனால் விநாயகரோ இதற்கு விருப்பம் இல்லாமல் கோபம் கொண்டு அவர் ஒரு நாள் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்வார் என சாபமிட்டார். தவத்தின் போது தன்னை நிந்தித்தால் துளசி ஓர் அசுரனை மணப்பார் என்று பின்னர் இறைவன் மற்றும் யோகிகளின் ஆசையினால் ஒரு நாள் துளசி செடியாக உருப்பெறுவாள் என்று விமோசன உபயம் கொடுத்தார். அதன்படியே சங்கசூடன் என்ற அசுரனை மணந்து பின்னர் நாராயணுக்கு உகந்ததாக திகழும் துளசியாக மாறினாள். செடிகளிலேயே உன்னத மருத்துவ குணங்கள் நிரம்பி மனம் பரப்பும் பெருமையினை பெற்றாலும் தனது பூஜைக்கு உகந்த பத்திரமாகும் பாக்கியம் இல்லை என்றும் கூறினார். இருப்பினும் துளசியின் வேண்டுகோளுக்கு இணங்க விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் துளசி கொண்டு பூஜை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வரவும் அளித்தார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்.